Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த சீரீஸ்ல chapter specific guidelines தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இதுக்காக request பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இனிமே chapter specific guidelines தான் இந்த சீரீஸ் ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா chapter 1ல part 1 தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா HIV guidelines பார்க்க போறோம். மொத்தமா 22 chapters இருக்கு. ஸோ இந்த 22 chaptersமே next பார்ட்டா நம்ம கவர் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க, இதுல செக்ஷன் 1லயே பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஏ கன்வென்ஷன்ஸ், ஆல்ரெடி அந்த சீரீஸ் நம்ம முடிச்சிருக்கோம், அதை நீங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி செக்ஷன் பி ஜெனரல் கைட்லைன்ஸ், அதுவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது சில சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸ். அண்ட் ஒருவேளை நீங்க அந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா என்னடா நிறைய கைட்லைன் சொல்றாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைன் வேற, கன்வென்ஷன் வேற, ஜெனரல் கைட்லைன்ஸ் எல்லாமே வேற. எல்லாமே நெசசரி நம்ம கோடிங் பண்றதுக்கு. இந்த பத்தின நான் டீட்டெயிலா கன்வென்ஷன் சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸா, அதாவது ரொம்ப டிசீஸ் ரிலேட்டடா ஒரு பர்டிகுலர் டிசீஸை பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் ஒரு நியூபார்ன், புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் நம்ம பண்ணணும், குழந்தையோட அம்மாவுக்கு, அதாவது பிரெக்னன்சி டைம்ல சரி இல்லை டெலிவரி ஆனப்போ சரி, அந்த டைமிங்ல என்ன மாதிரி கைட்லைன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணணும், எப்படி ஒவ்வொரு டிசீஸையும் நம்ம என்ன மாதிரி கோட் பண்ணணும். அண்ட் இப்போ இன்ஃபெக்ஷஸ், இது ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ரிலேட்டடா HIV செப்சிஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சாப்டர் வைஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கைட்லைன் எப்படி அந்த கோடிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இதுல சொல்லுவாங்க. கன்வென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக், அந்த ICD 10CM புக் எப்படி யூஸ் பண்ணணும்ல இருந்து ரொம்ப பேசிக்கான கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். ஜெனரல் கைட்லைனுமே அதே மாதிரி தான். இப்போ காம்ப்ளிகேஷனா என்ன, சீக்வல்னா என்ன, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயம் தான் அதுலயும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் என்ன சொல்றது, ஒரு டிசீஸ்க்கே குறி வைத்து கைட்லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நிறைய கைட்லைன்லேயே இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணாதீங்க. இது எல்லாமே சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம கோடிங் பண்ணுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாம கோடிங் கிளினிக் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ நம்ம ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக். சாப்டர் 1ல மெயினா எதை பத்தின கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா HIV, செப்சிஸ், அதுக்கப்புறம் ஜிகா வைரஸ், அதுக்கப்புறம் கோவிட் அண்ட் சில பாராசைட்டிக் டிசீஸ் ஆர் சில இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷன்ஸ் எப்படி கோட் பண்ணணும், அந்த டெஸ்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸ் தான் இதுல மெயினா கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 1 அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்டைன் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் பாராசைட்டிக் டிசீஸ், அந்த கோட் செட், அதாவது அல்பா நியூமரிக் கோட்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இது சீரீஸ் இந்த சாப்டர் 1 கவர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்டர் 1 ஃபுல்லாவே A002, B99 அண்ட் U07.1, U09.9. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் சாப்டர் 1ல கவர் ஆகிற விஷயங்கள். இந்த சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் தான் அப்படியே உங்களுக்கு இங்க எடுத்து போட்டிருக்கேன். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜெனரல் கோடிங் கைட்லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அடிஷ்னலா பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னா இந்த சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸும் நம்ம கோடிங் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, ரெண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு கைட்லைன்ஸுமே குறிப்பா இந்த சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் பொருந்தும், இது எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில கைட்லைன்ஸ்ல அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இது இன்பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இது அவுட் பேஷண்ட்ல நீங்க அப்படி பண்ண முடியாது அப்படின்னு ஒருவேளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்க அதுக்கேற்ற மாதிரி கன்சிடர் பண்ணும். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கீழ வந்து 2 லைன் குடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரெஃபர் டூ செக்ஷன் 2 அப்படின்ற மாரி இங்க ஒரு 2 லைன் குடுத்துருக்காங்கல்ல. அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பிரின்சிபல் டயக்னோசிஸ்க்குரிய கைட்லைன் பார்க்கறதுக்கு செக்ஷன் 2 வந்து ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப பார்க்கறது செக்ஷன் 1 பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் டயக்னோசிஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கேயே. மெயினா இந்த பிரின்சிபல் டயக்னோசிஸ் இந்த செக்ஷன் 2 இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பேஷண்ட் கோடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஐபிடிஆர்ஜி பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ரிமைனிங் இருக்கிற ஓபி அதாவது இன்பேஷண்ட் ஐபிடிஆர்ஜி தவிர மித்த ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு இந்த செக்ஷன் 2 கைட்லைன் மட்டும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அந்த செக்ஷன் 2 கைட்லைன் நம்ம பார்க்கும் பொழுது நான் அதை பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹெச்ஐவி கைட்லைன்ல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மான டாக்குமெண்டேஷன் பிசிஷியன் அதாவது டாக்டர் வந்து சொல்லியிருக்கணும், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணுனா மட்டும்தான் அந்த ஹெச்ஐவி கோட் அதாவது ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இல்னஸ் அதுக்குரிய கோடு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மெயினா. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னா மட்டும் போதும். அதுக்குரிய பாசிட்டிவ் சிராலஜி இல்லாட்டி கல்ச்சர் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல ஹெச்ஐவிக்கு, அந்த மாதிரி எதுவுமே பெருசா ரெக்யூர் கிடையாது அந்த டாக்குமெண்டேஷன். டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே மோர் தென் இனஃப். அப்படி இருந்தாலே கன்ஃபார்மா அப்படி இருந்து கன்ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க வந்து கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேக்சிமம் என்ன பண்ணுவோம், ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்படியே நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணுவோம். எல்லா டாக்குமெண்ட்னா என்னன்னா, என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன லெபார்டரி ஒர்க் போயிருக்கு, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணுவோம். அதுல மெயினா எடுக்கிற டெஸ்டஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா வந்து ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்பூட்டம் டெஸ்ட் அப்படின்னா சளியில இருந்து நம்ம டெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் யூரின்ல எடுப்பாங்க, அப்புறம் ஸ்டோல்ல எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிசீஸ்க்கு பர்டிகுலரான ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்டஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லெபார்டரியில வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கா, நெகட்டிவ்னு வந்திருக்கா, என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இங்க வந்து நெகட்டிவ் டெஸ்ட்ல வந்து நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, ஆனா பிசிஷியன் வந்து பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்டர்ட்டே வந்து கொரி கேட்போம். இந்த மாதிரி இங்க வந்து நெகட்டிவ்னு இருக்கே, நீங்க பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கீங்களே, ஒருவேளை டாக்டர் இல்லைன்னு சொல்லி இங்க லெபார்டரி டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவ்னு வந்தா கூட இந்த மாதிரி இங்க பாசிட்டிவ்னு வந்திருக்கே, உண்மையாலுமே அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கான்ஃபிளிக்டிங் டாக்குமெண்டேஷனா என்னன்னா, அதுக்கும் டாக்டர் சொன்னதுக்கும் இந்த லெபார்டரி டெஸ்ட்டுக்குலாம் வந்து முரண்பாடு ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுவும் நம்ம வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஐதர் டாக்டர்கிட்ட பண்ணுவோம், இல்லாட்டி அதுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி தகுந்த மாதிரி வேற வேற சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாவே நம்ம இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஹெச்ஐவி கேஸை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா டாக்டர் வந்து ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணிட்டாருன்னா போதும். நீங்க பெருசா இந்த டாக்குமெண்டேஷன்லாம் இந்த பாசிட்டிவ் சிராலஜி இல்லாட்டி இந்த கல்ச்சர் இதெல்லாமே வந்து பெருசா அந்த டாக்குமெண்டேஷன் ரெக்வயர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் இதுக்கு ஆட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நமக்கு தேவையான அந்த டிசீஸ்க்கு ரிலேட்டடான ஏதாவது டெஸ்டோட அதாவது என்னன்னா, உள்ள டாக்குமெண்ட்ல வந்து டாக்டர் சொல்லியிருப்பாரு, நான் இந்த டெஸ்ட் எடுக்க ஆர்டர் கொடுத்துருக்கேன், இது எடுத்தாங்க, இதுல வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக அந்த 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 டெஸ்ட் எடுத்த இதே நமக்கு அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ நம்ம அங்க போய் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஃபோல்டரே ஒவ்வொரு சில டைம் வந்து அந்த டாக்குமெண்ட்டே மிஸ் ஆகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு பென் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் இல்ல, ஸோ எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு அந்த சார்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம வந்து இடையில கோடிங் பண்ணும்பொழுது பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஹெச்ஐவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இது பெருசா ரெக்யூர்மெண்ட் கிடையாது அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். ஸோ இந்த கைட்லைன்லயே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது இங்க வந்து செகண்ட் லைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸெப்ஷன் டு ஹாஸ்பிட்டல் இன்பேஷண்ட் கைட்லைன் செக்ஷன் 2H அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் கைட்லைன் செக்ஷன் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க செக்ஷன் 2ல வந்து இருந்து நான் இது உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து சாப்டர் ஸ்பெசிபிக் கைட்லைனுக்குள்ளேயே வராது. பட் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக செக்ஷன் 2 இது வந்து வேற.
இது வந்து ஐபிடிஆர்ஜிக்கு எப்படி வந்து நம்ம கோடிங் பண்ணணும், இன்பேஷண்ட்ல ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா ஐபிடிஆர்ஜில, அவங்களுக்கு வந்து எப்படி பிரின்சிபல் டயக்னோசிஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூடிய தனியான கைட்லைன் இது. பட் ஸ்டில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேஸ் வந்து இந்த செக்ஷன் 2ல இருக்கிற அன்சர்டன் டயக்னோசிஸ்க்கு பொருந்தாது. இது வந்து இதுக்கு எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷனா என்ன தமிழ்ல? இதுக்கு மட்டும் விதிவிலக்கு. அதாவது இந்த அன்சர்டன் டயக்னோசிஸ்க்கும் இந்த கோட் ஒன்லி கண்டிஷன்ஸுக்கும் இதுக்கும் விதிவிலக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அன்சர்டன் டயக்னோசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஐபியா இருந்தாலும் சரி, ஐபியா இல்லாட்டினாலும் சரி. செக்ஷன் 2H அன்சர்டன் டயக்னோசிஸ் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு எப்பயுமே நம்ம எப்படி டிசீஸ் எடுப்போம், எப்படி டிசீஸ் கோட் எடுப்போம், டாக்டர் வந்து கண்டிப்பா அந்த டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும், அந்த டிசீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு இந்த டிசீஸ் தான்ப்பா இருக்கு, இப்போ இந்த பேஷண்ட் வந்தாங்க, இவங்க வயிற்று வலின்னு வந்தாங்க, அப்பண்டிஸ் இருக்கு, அது வந்து நாங்க வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அதுலயும் இதுல காமிக்குது, அதாவது இமேஜிங்லாம் ரேடியாலஜிலாம் நாங்க எடுத்து பார்த்தோம், அதுலயும் இது காமிக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணோம், இல்ல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி ஒவ்வொரு டிசீஸுக்குமே வந்து கன்ஃபார்மா டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, எது வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து பேஷண்ட் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கன்ஃபார்மா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி மட்டும்தான் நம்ம வந்து மேக்ஸிமம் கோட் பண்ணுவோம். ஆனா இந்த இன்பேஷண்ட் டிஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ், அந்த பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறப்பனா ஹாஸ்பிட்டல்ல போய் இன்பேஷண்ட்ல அட்மிட் ஆவாங்களா, ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போவாங்களா, அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகி போற அந்த கடைசி டாக்குமெண்ட், கடைசியா டாக்டர் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த பேஷண்ட்டுக்கு இந்த நோயா இருக்கலாம்னு நாங்க வந்து சந்தேகப்படுறோம், நாங்க சஸ்பெக்ட் பண்றோம். அதாவது அது இங்கிலீஷ்ல என்னென்ன வேர்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ல சார்ட்ல ப்ராபபிள், questionable, சஸ்பெக்டட், அதுக்கப்புறம் லைக்லி, ஸ்டில் டு பி ரூல்ட் அவுட், அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதுல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு டிசீஸ் சொல்றாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்மா கோட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த அன்சர்டன் டயக்னோசிஸோட அர்த்தம். ஓகேங்களா? இந்த கைட்லைன் வந்து இதுதான் சொல்லுது. இதுலயுமே ஒரு சில இன்கேஸ் நீங்க வந்து ஐபிடிஆர்ஜில யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம் மேக்சிமம் வந்து நிறைய ஐபிடிஆர்ஜி கோடர்ஸோ இல்ல கியூஎஸ்ஓ கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா, டிஸ்சார்ஜ் சம்மரியில இருக்கிற இந்த அன்சர்டன் டயக்னோசிஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜ் சம்மரில இருந்தாதான் நம்ம இந்த அன்சர்டன் டயக்னோசிஸ், இந்த மாதிரி சஸ்பெக்டட் இருக்கலாம்னு நினைக்கிற டயக்னோசிஸ் எல்லாம் கன்ஃபார்மா கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. ஆக்சுவலா இந்த கைட்லைனே என்ன சொல்லிருக்குன்னா அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது டிஸ்சார்ஜ் சம்மரியில இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ப்ராக்ரஸ், லாஸ்ட் டே ப்ராக்ரஸ் நோட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல பிசிஷியன் சைனோட இருந்துச்சுனாலும் நீங்க அங்க இருந்தும் கோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ஃப்ரெஷரா இது பாக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அதுல வந்து அவங்கள அட்மிட் ஆனதுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்லாம் எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸ்பெஷாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லேப் பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா லெபார்டரி அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல ஒரு டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ பேஷண்ட் வந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில போறாங்கன்னா அது அந்த பத்தின மேட்ரு, எதுக்காக வந்தாங்க, எதுக்காக வெளியே போறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னுலாம் ஒண்ணு எழுதிருப்பாங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களா, அதை ஃபுல்லா சம்மரியா என்னன்னு சொல்லுவாங்களா, டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ப்ராக்ரஸ் நோட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு கிரிட்டிக்கல் கேர் நோட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா அந்த டைமிங்ல அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்னென்ன பண்ணாங்க, டேட் வைஸா கூட கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டேட்டு நாங்க என்னென்ன பண்ணணும், ஆப்ரேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க தனியா. ஸோ அந்த ஆப்ரேஷன் ரிப்போர்ட்ல நாங்க என்ன பண்ணோம் இந்த பேஷண்ட்டுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ அப்போ வந்து இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆகிறப்போ என்ன டாக்குமெண்ட் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த இதுல வந்து அன்சர்டன் டயக்னோசிஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்லி ஐபிடிஆர்ஜிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அன்சர்டன் டயக்னோசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ எந்த டிசீஸா இருந்தாலும் நீங்க வந்து கோட் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னென்ன டிசீஸ்க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெச்ஐவி, ஜிகா வைரஸ், இன்னும் வந்து ஒரு 2 or 3 டிசீஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அந்த இது வரும்பொழுது நான் சொல்றேன். அந்த மாதிரி டிசீஸ்க்குலாம் வந்து என்னன்னா தனியான கைட்லைனே இருக்கு. என்ன கைட்லைன் இருக்கு, இப்போ இந்த கோவிடோ இந்த ஹெச்ஐவியோ கண்டிப்பா கன்ஃபார்மான டாக்குமெண்டேஷன் டாக்டர் சொல்லியிருந்தா தான் நீங்க கோட் பண்ணணும்னு அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அந்த இடத்துல இந்த அன்சர்டன் டயக்னோசிஸ் கைட்லைன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இதுக்கு பொருந்தாது, விதிவிலக்கு இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு எக்ஸப்ஷன் லிஸ்ட்ல சொல்றாங்க.
ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன் இல்லைங்களா? இத வந்து சுருக்கமா உங்க மைண்ட்ல பதிஞ்சுக்கிற அளவுக்கும், இல்ல நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்லிர்றேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கைட்லைன். நெறைய இன்டர்வியூஸ்ல வந்து கண்டிப்பா கேட்பாங்க. மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒண்ணு. அதனால வந்து நீங்க இத தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நான் இவ்ளோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். ஆல்ரைட், இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெச்ஐவில இருக்கிற கைட்லைன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னா, நீங்களா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில டைம் வந்து இந்த கைட்லைன் அதாவது இந்த கோட் ஒன்லி கன்ஃபர்மேஷன பத்தியே எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதிலிருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ஹெச்ஐவி கைட்லைன் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி ஹெச்ஐவி வந்து ஒருவேளை ஐபிடிஆர்ஜி அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா, ஆனா இது என்னன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே பொதுவானது தானே. அப்போ நீங்க வந்து ஒரு ஓபி இல்ல ஜென்ரலா நீங்க இன்டர்வியூக்கு போகும்பொழுதும் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி இதை வந்து நீங்க லைக்லி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அப்போ எடுத்துப்பீங்களா அப்படின்லாம் கூட நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டிபெண்ட்ஸ் யார் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு நட்ஷல்லா பார்க்கணும் அப்படின்னா, ஹெச்ஐவி வந்து எப்பயுமே கன்ஃபார்ம்டு டயக்னோசிஸா இருக்கு, கன்ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேஸா இருக்கிறப்ப மட்டும்தான் அதை நம்ம கோட் பண்ணுவோம். அது வந்து இன்பேஷன் கைட்லைனான அந்த அன்சர்டன் டயக்னோசிஸ்க்கு எக்ஸப்ஷன் அதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்கு அந்த மாதிரி என்ன டாக்குமெண்டேஷன் கொடுத்திருந்தாலும் அதுவே மோர் தென் இனஃப். அதுல வந்து அந்த கன்ஃபர்மேஷனுக்கான பாசிட்டிவ் சிராலஜி இல்லாட்டி கல்ச்சர் ஃபார் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் பெருசா ரெக்யர்மெண்ட் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லி முடிச்சுக்கலாம். இதை விட உங்களுக்கு ஷார்ட்டா இப்ப நீங்க பிகினிங்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஹெச்ஐவி வந்து கன்ஃபார்ம்டு டாக்குமெண்டேஷன் இருக்கிறப்போ மட்டும்தான், கன்ஃபார்ம்டு கேசஸ் மட்டும்தான் நம்ம கோட் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ் இல்லாட்டி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்னஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னா போதும். அதுக்கான டெஸ்ட் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா நாட் ரெக்யர்டு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஒரு சில டைம் உங்களுக்கு ஞாபகம் வராட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ் தான் நம்ம ஹெச்ஐவி கோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கூடவே மோர் தென் இனஃப் தான், இதுக்கு கரெக்ட் தான். பட் நீங்க இதை ஃபுல்லா படிச்சுக்கணும். இதுல இருந்து இடையில இருந்து கேட்டாலும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான், கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ். ஹெச்ஐவி வந்து எப்பயுமே இதை அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஹெச்ஐவி எப்பயுமே நம்ம வந்து கன்ஃபார்மா இருந்தா மட்டும்தான் நம்ம கோட் பண்ணுவோம். ஹெச்ஐவிலேயே நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. நம்ம அதில் ஃபர்ஸ்ட் கைட்லைன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கைட்லைன்ஸ்லாம் அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.